வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் தக்காளி வெங்காயம் எதுவும் சேர்க்காம கடலைப்பருப்பு மட்டும் வச்சு காரசாரமாக ஒரு சூப்பரான சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து வாசனை வர நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்ட உடனே காரத்துக்காக 12 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுபட்ட உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போது இதெல்லாம் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்த பின்னாடி 1/4 கப் தண்ணி சேர்த்து திரும்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பின்னாடி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபைனலாக தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பின்னாடி கொஞ்சம் கடுகு, 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான ஸ்பைசியான கடலைப்பருப்பு சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.